Hi students, இன்னைக்கு நம்ம class 12 business max 4th chapter differential equationsல exercise 4.2ல 4th sum பார்ப்போம் இந்த வீடியோல. solve cos x into 1 plus cos y into dx plus sin y into 1 plus sin x into dy is equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மிக்ஸ்டா இருக்கு. சோ வேரியபிள்ஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணிட்டு தான் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். ஓகேவா? சால்வ் பண்ண முடியும். சோ இப்போ separating the variables பண்ணும்போது first cos x into 1 plus cos y into dx இந்த பிளஸ்ல இருக்கத நான் அந்த பக்கம் கொண்டு போய்டுறேன் 0 இருக்கு minus sin y into 1 plus sin x into dy. So first இந்த மாதிரி பிரிச்சு எழுதிடுங்க. இப்போ cos x இல்லையா இது x ன்னு இருக்கறதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், y ன்னு இருக்கறதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ cos x by இதை நான் கீழே கொண்டு வந்துடுறேன் 1 plus sin x x ன்னு இருக்கு இல்லையா into dx இங்கே இருக்கட்டும் is equal to minus sin y divided by 1 plus cos y into dy. So இப்போ integrating on both sides ரெண்டு பக்கமும் integrate பண்ணுவோம். ஓகேவா? integrate பண்ணும்போது இப்போ இன்டகிரேஷன் பண்ணணும். இது எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படின்னா கீழே இருக்கிற டினாமினேட்டரை பாருங்க 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 வரும். நல்லா கவனிங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நாட் இன்டகிரேட்டிங் நான் சொல்றத கவனிங்க. கீழே இருக்கிற டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பாருங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x ன்னு வரும். ஓகே, அப்போ இங்க கீழே இருக்கிற டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் ஆன்சர் வந்ததுன்னா அதோட இன்டகிரேஷன் ரிசல்ட் என்ன வரும்னா log of denominator 1 plus sin x. புரிஞ்சுதா நான் சொன்னது? இங்கேயும் அதே மாதிரி தான் வரும் பாருங்க. இங்கேயும் அப்படி தான் இருக்கு. இப்போ இந்த 1 plus cos y இருக்கு இல்லையா இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 ஆயிடும். cos y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus sin y ன்னு வரும். ஸோ இங்கே கீழே இருக்கிற டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கரெக்டாக கவனிங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் ஆன்சராக வந்ததுன்னா யுவர் ஆன்சர் வில் பி log of denominator 1 plus cos y. இங்கே மைனஸ் சைன் இருக்கு இல்லையா ஸோ அந்த மைனஸ் சைனும் நம்ம மைனஸ் தான் நமக்கு ஆன்சராக வருது இல்லையா அது போடணுன்ற அவசியம் இல்லை. ப்ளஸ் லாக் சி எல்லாமே லாகில் வர்றதால சியும் நம்ம லாகில் எழுதிடுவோம். இப்போ லாக் ஃபுல்லாகவே இருக்குது அதனால் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் is equal to 1 plus cos y 1 plus cos y into c. ஓகேவா? லாகில் இருக்கிறதால இது வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இதுக்கப்புறம் ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் லாகு கேன்சல் பண்ணுங்கள். லாக் எடுத்துகிட்டு இங்கே லாகு அடுத்தது இந்த ஸ்டெப்பில் வந்து லாகு கேன்சல் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் ஒய் இன்ட்டு சி. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.